இன்னைக்கு ஓரியோ வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதாவது இனிமே தான் வந்து ஓரியோவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தெருவுலேயே வந்து இப்போ நம்ம ஊருங்களில் இந்த கருதடை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய வண்டி வந்து அனுப்பி எல்லா நாய்ங்களையுமே பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அது வந்து இந்த எல்லா நாயோட சேர்த்து இந்த நாயை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. அது என்னெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால நான் இவளை வந்து அதே அந்த முனிசிபாலிட்டியில் இட்டுட்டு போய் என்ன அப்படின்றத நம்ம கேட்டுட்டு வரலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நிறைய நாய்க்குட்டிங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் ஒரு வாரம் ஆகுமா அது எல்லாமே சரி பண்ணி அது அந்த இடத்துலையே கொண்டுட்டு வந்து விடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. ஒரு வாரம் வந்து நம்ம விட்டுட்டு எப்படி இருப்போம்னு நமக்கு இப்போதான் ஒரு குட்டியை கொடுத்துட்டு ரொம்ப மன கஷ்டத்தோடு இருந்தோம். இப்போ இதுவும் அப்படியான்றதுனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் வேண்டான்னு ஏன் சொன்னேன்னு தெரியல. அனுப்பியிருக்கலான்னு தோணுது. ஒன்றும் புரிய மாட்டுது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தனியார் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாமா இல்லை வந்து இவளுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பண்ணலாமான்றது ஒரு யோசனையாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க நாய் வந்து எல்லா நாயுமே அப்படியே ஒரே வண்டியிலே இட்டுட்டு போய் அங்கே ஒரே மாதிரி பண்ணி அது சில நேரத்தில் வந்து சிலது வந்து ஒழுங்கா இருக்காது, சிலது இறந்துடுங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்களா. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயம். மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் அனுப்பி வச்சிருப்பேன். ஆனால் கேட்டாங்க வந்து இந்த நாய் கொடுங்க, இந்த மாதிரி நாங்கள் கருதடை பண்ணி நாங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கொடுக்கலங்க. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இவளை திருப்பி நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அதே முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகலான்னு யோசிக்கிறேன். அது மருந்து மாத்திரை எப்படி என்னன்னு தெரியாதுல்ல. எல்லா நாய்ங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாங்க. அது மனசான கஷ்டமாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கலான்னு தோணுது, கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்காவது இவளை மறுபடியும் ஹாஸ்பிட்டல், அதாவது அதே இடம் எங்கே இருக்குன்னு கேட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு இட்டுட்டு வந்துடுவோம். அதாவது அந்த மாதிரி அங்கேயே தங்க வச்சுலாம் செய்ய வேண்டாம். அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்தால் இப்போ இங்கே ஒரு குட்டி இருக்குது, அது சேர்க்குமா, அது வந்தால் கொஞ்சம் கடிக்குமான்ற பயம் இருக்கு இல்லையா. அதனால தான். ஏன்னா இது வீட்டுக்குள்ளேயே இருக்குங்க. இப்போ தெருவில் இருந்துட்டா கூட பரவாயில்ல, வீட்லேயே இருக்கிறதுனால தான் இப்போ பிரச்சனை. அது மாத்திரை மருந்து ஆப்ரேஷன் பண்ணுற செலவு என்ன ஏதுன்றதை நான் வந்து நாயை தூக்கிட்டு போய் செக் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க எல்லாருக்கிட்டையும். ஆனால் எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை, ஓரியோவுக்கு கருதடை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே கருதடை பண்ணி தாங்க விடணும். இந்த வரைக்கும் நான் வந்து அதை வந்து முயற்சி பண்ணலை. இன்னைக்கு கேட்டும் நான் கொடுக்கல பாருங்க. நான் ஒரு முட்டாளுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், நம்ம நாளைக்கு தூக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். தூக்கிட்டு போகவும் பயமாக இருக்குங்க. இதுங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தாலோ ஊசியை பார்த்தாலோ கடிச்சிடுமோன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை இதுங்களுக்கு வந்து காலரை போட்டு விட்டு அங்கே வண்டியிலேயே அனுப்பி வச்சிருக்கலாமான்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத. எதிர்பார்த்து கேட்டிருந்தா பரவாயில்ல. எதிர்பார்க்காத டைமில் இந்த பிடிக்கிற வண்டி வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வேளை ரோட்ல இருந்தா அவங்களே பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. வீட்டில் இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதனால இல்லைன்னு சொல்லிட்டேன். அது வேற வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ வந்து உடனே தூக்கி கொடுத்துட்டு எதனா ஒன்னானா இங்கே உள்ளவங்க யாரும் எண்ணெய் வைக்க மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. அதனால தான் நான் பயந்துட்டு கொடுக்கல. இல்லைன்னா நான் இவளை வந்து அனுப்பி வச்சிருப்பேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாத இருக்கு எனக்கு இன்னைக்கு. ரொம்ப நம்ம முன்னாடியே அதை பேசிலாம் வச்சிருந்தோம்னா, அதாவது நம்ம வண்டி வந்தால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு வச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை வந்து அந்த வண்டியில் கொடுத்து அனுப்பி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது ஒரு பயம் இருக்குது. நம்ம இட்டுட்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல கஷ்டம் இல்லாமல் இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு வாரம் அனுப்பிட்டு எப்படி நம்ம வந்து வீட்டில் இருப்போம், என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சு, சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு தெரியாதுல்ல. அதனால ரொம்ப மனசு கேட்க மாட்டுதுங்க. என்னன்னே ஒன்றுமே புரியல. நம்மளும் ஒரு பைத்தியமா ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரி, நான் ஒரு பைத்தியமா ஆயிட்டனோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நாய்ங்களோட சேர்ந்து பாசமா இருக்கிறோம். மனுஷாளுங்க பாசம் வச்சு மனுஷாளுங்க ஒதுரி தள்ளிடுறாங்க. ஆனா நாய் வந்து ஒதுரி தள்ள மாட்டுதுல்ல. இப்ப நம்ம மனுஷாலும் கூட எவ்வளோ பேர் கூட பழகிருப்போம். நம்மளால அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட இருந்த எல்லா பணம் காசு பாசம் எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு நம்மகிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லாத 2 நாய் தானே வச்சிருக்குன்னு சொல்லி ஜனங்க அப்படியே மனுஷாளுங்க நம்மள விரட்டி தொருத்தி அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் யோசிக்கும் போதுதான் இந்த நாயை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்க மனசு வரவே மாட்டுது. ஆனாலும் எப்படி இருந்தாலும் இவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் கருதடை பண்ணியே ஆகணுங்க. இப்ப ஒரு வாரமா அங்க தங்கி இருக்கும் போது இப்ப நம்ம தூக்கிட்டு போனா அன்னைக்கே நம்ம வீட்டுக்கு இட்டுட்டு வந்துருவோம் இல்லையா.
வீட்டில் யாரும் இல்லாததுனால தான் நான் கொடுக்கலங்க. இருந்திருந்தா கூட எல்லாத்தையும் பேசியாவது நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் மனசு கேட்கல. எல்லாம் அந்த வண்டியில் பிடிச்சி போட்டு போய் அதெல்லாம் சரி வராதுங்க. நம்மளா தூக்கிட்டு போகணும், நம்ம பார்த்துட்டு இட்டுட்டு வரணும். அப்புறம் என்ன பண்ணுறது, வளர்த்துட்டோம். ஐயோ, ஆனால் இந்த மாதிரி நாயெல்லாம் வளர்த்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. சிக்கல் அதிகம், மனசு பாரமாக இருக்கும். முகத்தை பார்த்தீங்களா, என்னடி பல்ல பாருங்க, பல்லு ரொம்ப பெருசு பெருசா இருக்குங்க இவனுக்கு. அது வர சிரிப்பாரு, சிரின்னு சொன்னா அழகா சிரிப்பாரு. கருப்பா இருக்காருல்ல, பல்லு நல்லா விளவிலேன்னு இருக்கும். இப்போ எங்க குட்டிங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா மீன் குழம்புல இருக்க மீன், அப்புறம் வந்து தீச்சா மாதிரி வைப்போங்க நாங்க எப்பவுமே. அந்த மீன் அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போட்டு, ஓரியோவுக்கு வந்து தலை இருந்துச்சா அதை சும்மா அப்படியே போட்டா அழகா சாப்பிட்டுட்டா. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிசைஞ்சு கருப்பனுக்கு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு ஓரியோவுக்கு கொஞ்சம் கொடுப்போம். ஓரியோ ரொம்ப சொகுசு பாப்பா, சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப நம்ம வந்து அந்த வண்டியில பிடிச்சி விட்டோம்னா அங்க போய் நம்ம ஏக்கத்திலேயே சாப்பிடாத இருந்தா என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அவளுக்கு. இவ்வளவு நாள் இருந்துட்டா, நம்ம அம்மா எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு நினைப்பா. அப்புறம் அங்க சோறு ஒழுங்கா சாப்பிட மாட்டா. நம்ம இருந்தாலாவது பரவாயில்ல, அதனாலதாங்க கொடுக்கல. இல்லைன்னா கொடுத்துருக்கலாம். வீட்டில் யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. கேட்டேன், இப்போ வந்தாங்களா, கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏது எப்படியோ நாளைக்கு பார்ப்போம், தூக்கிட்டு போறதா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறதா அப்படின்றத. பா கருப்பா, சாப்பிடுவா, வாடா. சூப்பரா மீன்லாம் நல்லா சாப்பிடுவார் இவரு. கொஞ்சம் தோசை இட்லி வைங்கண்ணா, சாப்பிடவே மாட்டான். அந்த மாதிரி நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி ஓரியோவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்பயுமே எங்க ஓரியோ எப்படின்னா, மோந்து சொகுசா அழகா நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மீன் அடியில வச்சிருக்காங்களா, அம்மா மறைச்சி வச்சிருக்காங்களான்னு மோந்து அதை கிளறி விட்டு தான் சாப்பிடுவா. இந்த லபக்குலாம் சாப்பிட்ற பழக்கம்லாம் வந்து ஓரியோட்ட கிடையாதுங்க. சாப்பாடு வச்சா அப்படியே பொறுமையா பிடிச்சது பாதி, பிடிக்காதது பாதிமா தான் சாப்பிடுவான். ஆனா கருப்பா இருக்கா பாருங்க, இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அவன் லபக்கு சாப்பிட்றானா என்ன நமக்கு தெரியல, சொல்றேன். இவ சின்ன பிள்ளையில இருந்து அப்படிதான் பொறுமையா சாப்பிடுவா. கருப்பா, டேய் போதும், இங்க வா, போதுண்டா. எல்லாம் நல்லா அழகா சாப்பிட்டாங்க. இன்னைய பொழுது ஓடிடுச்சு. நாளைக்கு என்ன இவங்களுக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. சிக்கன் வந்து ராத்திரி பரட்டி போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் முட்டை ரெண்டு வந்து நம்ம பிளாக்கிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். 2 முட்டையை கடைசியா தின்னுட்டு தான் ஓடிட்டான். ஓடிட்டு திருப்பி அடி உதெல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டான் கருப்பை. ஏண்டி, ஏன் கருப்பா, பிளாக்கிமா, பிளாக்கி நீ எப்ப போவ? தண்ணி குடுறா, தண்ணி குடிவா. சாப்பிட்டான் பாத்தீங்களாங்க எல்லாத்தையும். தண்ணி நல்லா நிறைய குடிப்பான். அதெல்லாம் நம்ம இல்லாதப்ப அழகா தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிடுவாரு. குடிச்சு முடிச்ச பிறகு அந்த கப்பை கீழே போட்டு தண்ணியெல்லாம் ஊத்தி கப்போட விளையாடுவாரு. இவனுக்கு இது ஒரு பழக்கம் இருக்கு. தண்ணி குடிக்கல, இப்போ பொறுமையா குடிப்பான். சரி வா வா வா, ஏறு வா, ஏறு வா. சாப்பிட்டல, நாக்க பார்த்தீங்களா, நாக்க சாப்பிட்டுட்டு ஏறலாமா ஏறக்கூடாதான்னு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் இன்னும் வந்து அவனுக்கு வந்து அந்த பயம் தெரியல, இன்னுமே கத்துக்கல, ஏற மாட்டான். ஏறுடா, ஜம்ப் பண்ணு, ஜம்ப். முடியலையா? சரி, சாப்பிட்டர்ல வயிறு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவனால ஏற முடியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏற கத்துக்கிட்டான். ஓரியோ பார்த்தீங்களா எவ்வளவு பொறுமையா அழகா சாப்பிட்றாங்கன்னு. இன்னைக்கு போயிருப்ப, நாய் பிடிக்கிற வண்டியோட போயிருப்ப. ஏண்டி, கருதடை பண்ணி நீ ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்திருப்ப. ஆனா ஒரு வாரம் நீ இல்லாம எப்படி இருக்கிறது? ஏன் ஓரியா, ஒரு வாரம் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியுமா? எப்படி இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. நம்ம இட்டுட்டு போய் பார்த்து அதுங்களை கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது தான் நல்லது என்ன பொறுத்த அளவுக்கு. நீங்க என்னன்னு சொல்லுங்க. கடகடன்னு காலையிலேயே வந்து மதிய வேலையை முடிச்சாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு, அதாவது குருமா குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு விட சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற மீதி காய்கள் எல்லாமே போட்டு ஒரு குழம்பு வச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஓரியாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இவளுக்கு வந்து கருதடை ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ வயத்துல மறுபடியும் குட்டி இருக்கா மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதனால நான் வந்து
கண்டிப்பாக இவளை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயே ஆகணுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் அவளை குட்டி போட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏற்கனவே வந்து போட்ட குட்டிலே ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ மீதி இதுங்க ரெண்டையும் பார்த்துட்டு அதோடைய குட்டியும் அதெல்லாம் ஒன்றும் சமாளிக்க முடியாது. அதனால் இந்த வாட்டி என்னன்னா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் இவளுக்கு கருதடை பண்ணியே வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க இவளை தூக்கிட்டு போகிறதுக்கு. அங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்து ஊசி போடுற நேரத்துலலாம் இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. இவளுக்கு பெல்ட் போடணும், அப்புறம் வாயிலெல்லாம் அந்த இது போடுவாங்கல்ல, அந்த கட்டுவாங்க, அந்த வாயில் ஒரு கப்பு மாதிரி இருக்குமே, அதெல்லாம் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவளை சும்மாலாம் கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு பயமாக இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு நம்ம போய் அதை கண்டுபிடிச்சி தான் பிறகு தூக்கிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் எதுக்கு ஒரேடியாகவே இவளை தூக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓரியோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னடா ஹாஸ்பிட்டல் அதை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியாமல் இருக்கா. ஆனால் இவளை வந்து இந்த நம்ம வண்டிலேயே அனுப்பி வச்சிருந்தா வேலை இருக்காது. ஆனால் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கவங்க யாருமே வந்து வேணாம், வண்டியிலலாம் நம்ம இவளை வந்து தனியாக அனுப்ப வேணாம், அங்கே 40 நாய் 50 நாய் இருக்கும், அதோட ஒன்றா கிடக்கும். அது வீட்டில் வளர்க்குற நாயை நம்ம இப்போ கொடுத்தோம்னா அது அங்கே சாப்பிடவே சாப்பிடாது. தெருவில் இருக்க நாய்னா ஓரளவுக்கு வந்து அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடும். ஆனால் வீட்டில் இருக்க நாய் வந்து அப்படி செய்யாது, சாப்பிடாது. அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாத போயிடும். அப்புறம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து நிறைய வியாதி வந்துடும், அப்புறம் வந்து ரொம்ப உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால ஒரு காரணத்தினால நம்ம தனியாகவே இவளை மட்டுமே அழைச்சிட்டு போய் இவளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறதாங்க இப்போதைக்கு இருக்க பெரிய கடமையாக இருக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய கடமை என்னென்னா, இவளுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே விடணும். இது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் இது எல்லாமே கரெக்டாக ஒழுங்காக இவளுக்கு வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதுங்க. ரொம்ப பெரிய கஷ்டம், பெரிய பாடு இவளை வச்சுக்கிட்டு. அதாவது 8 மாதத்துக்கு ஒரு தடவை இவள் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறா. இது மாதிரி உங்கள் வீட்டுங்கள்லையும் பெண் நாய் இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஆனால் பண்ணுங்கள். தெருவில் இருக்க நாயும் வந்து இப்போ வந்து கவர்மெண்டில் இப்போ ஆளுங்களை அனுப்பி பண்ணி விடுறாங்க. அது வந்து ரெகுலராக பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓரியாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏது நடக்குதுன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாத்தையுமே அப்படியே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், எல்லாமே நம்மகிட்ட என்ன இருக்குது அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் காலிஃப்ளவர், கேரட்டு, உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் போட்டு இன்றைக்கி வந்து அப்படியே குழம்பு வச்சு தாளிச்சு, அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இருக்குல்ல, கொத்தமல்லி தூள், நம்ம வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள், கொத்தமல்லி தூளை போட்டு நல்லா நமக்கு தேவைன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் போட்டு தாங்க செஞ்சுருக்கேன். முட்டை தூள் போட்டு பொரிச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாச்சு. வேக போட்ட முட்டையை மட்டுமே இது கூட தொட்டுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் யாருக்கும் வந்து வேக போட்ட முட்டை பிடிக்காது. எப்போவுமே வந்து கொஞ்சமாக வானலில் மிளகாத்தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டு தான் பொரிச்சு கொடுத்தா, அதாவது அப்படியே நல்லா வரன்னு வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. பிளாக்கியோட கண்ணை பாருங்களேன், கண்ணை பாருங்க எப்படி முறைச்சி பார்க்குற பாருங்க. வீடியோ எடுக்க அப்படியே தாங்க இருந்தான். அண்ணாண்டா அசையவே இல்லை. என்னடா பார்க்குறா, என்னடா வீடியோ எடுக்கிறத உத்து பார்த்துக்கிட்டே இருக்கியா, இல்லை இந்த கப்பை வாங்கிடுன்னு பார்க்குறியா? கண்ணை பற்றியா, கண்ணை அவங்க அம்மா கண்ணை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. 2 கிளறி விட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கடைசியாக வந்து கரம் மசாலா தூள் போட்டு தாளிச்சு ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கும்ல மட்டிக்கறி, அந்த மட்டிக்கறி வந்து போட்டு வச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கும். அதே மாதிரியே தான் இந்த குழம்புடைய வாசனை வந்து வெளியே வந்துச்சு. எப்படின்னா அந்த மட்டிக்கறி குழம்பு வாசனை. எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த மல்லித்தூள் போட்டிருக்கோம்ல, கொத்தமல்லி தூள், அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. வீட்லயே அரைச்சி அந்த மல்லித்தூள் வந்து குருமா குழம்புக்கு, கறி குழம்புக்கெல்லாம் போட்டு நம்ம வச்சோம்னா அருமையா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு போடுறேன். ஆனால் எல்லாரும் எங்கள் வீட்டில் போட்ட உடனே நான் சாப்பிடலான்னு நினைப்பேன். அம்மா அதை என்கிட்ட கொடுத்துருமா, நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டாச்சு. இன்னைக்கு பசங்களை எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டா இந்த கருப்பனை பாருங்க, முன்னாடி வந்து உட்காந்துருவாரு. சாப்பாட்டுக்கு இவன் ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுக்குறான். அப்படியே பரப்பரன்னு பறப்பான், மோடாமட்டியாக இருப்பான். ஓரியோலாம் அப்படி இருக்காதுங்க, அப்படியே ரொம்ப பொறுமையாக இருப்பான். நம்ம வச்சா கூட அவள் சாப்பிடவே மாட்டான், அவளுக்கு பிடிக்காது. சாப்பாடுன்றது அதிகமாக வந்து ஓரியோ விரும்ப மாட்டான். அது குட்டியில் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப பரப்பரன்னு பறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏது எப்படியோ சாப்பிட வேண்டியதான்.
ஓரியோவை இன்னைக்கு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் வெற்றிகரமாக நம்ம வந்து தூக்கிட்டு போய் அவளை வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர வேண்டியது நம்மளுடைய வேலை. நான் வந்து ஓரியோவுக்கு வந்து என்னென்ன ஊசி மாத்திரை மருந்து ரத்தம் டெஸ்ட் எடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது. தனியார் ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாமான்றதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போகலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சாலும் நல்லா பார்ப்பாங்க. நாயோட நாய் சேர்த்து போட்டால் தான் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இட்டுட்டு போய் இவளை வந்து காமிச்சு இட்டுட்டு வரலான்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்றத. என்னடா பார்த்துட்டே இருக்க? பாலா வேணும்? பால் அடுப்பில் இருக்கு, காய்ச்சி தரேன். கண்ணை பாரு, கண்ணை போ. நல்லபடியா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவங்க கொண்டுட்டு வந்து விடுறேன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ ஓரியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப காயம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இவ வந்து என்னை வந்து மருந்துலாம் வைக்க விட மாட்டா. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லையா, கோவம் இல்லை, அதான் ஒரு பயம். அந்த மாதிரி அரை மயக்கத்தில் அவள் வந்து கையை கொஞ்சம் கீறி விட்டுட்டு போயிட்டா இல்லையா, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவளை பார்த்து நான் வந்து தூக்கிட்டு வர்றதுக்கோ கூப்பிட்டுட்டு வர்றதுக்கோ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனாலதான் நான் பாப்பாவை அழைச்சிட்டு போனேன். அவ வந்து ஓரியோமா அப்படின்னு கூப்பிட்டாங்களா, சூப்பரா வந்துட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அழுவ சத்தம், அடாடாடா, நம்ம பிள்ளையோடைய சத்தம் நம்ம காதுல ஒலிக்கும் தெரியுமா. அதாவது எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுடைய குரல், நம்ம வீட்டில் பழகினவங்களுடைய குரல், நம்ம வந்து எங்க இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாலோ நம்ம கூப்பிட்டாலோ பேசும் போதே தெரிஞ்சுப்போம் இல்லையா. அதே மாதிரியே ஓரியோடைய குரல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அழகா தெரிஞ்சுதா. ரொம்ப பாவமா இருந்தது. அதோட எப்படியோ கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு அந்த கவரை போட்டு, அதாவது அந்த செயின்ல கொக்கி மாட்டி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆட்டோவில் ஏற வச்சு இட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கத்தில் குட்டிங்களை தூக்காதீங்க. அங்கே நம்ம படுக்க வச்சுட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து மயக்கம் தெளிஞ்ச உடனே நம்ம கிட்ட வந்து அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு ஆர்வ கோளாறுல நான் வந்து அவளை வந்து கையில் தூக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒன்றுமே தெரியாம தான் அந்த மாதிரி பண்ணான். கை கொடுக்காத, கை கொடுக்கூடாதுங்கிறதோ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓரியாவை கூப்பிட்டு வந்துட்டோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிட்ட வந்து எங்க பாப்பா விளையாண்டுச்சு. அதுவும் நல்லா வாலாட்டிக்கிட்டு தான் வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து இப்பெல்லாம் வர வர கொஞ்சம் பயமா தான் இருக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அழகா வாழை ஆட்டிக்கிட்டே அவங்க அக்கா கூட நடக்கிறாங்க பாருங்க. எப்படி இருக்கா பாருங்களாங்க. நம்ம கொண்டு விடும்போது எவ்வளவு அழகா கொள்ளுன்னு இருந்துச்சு, நல்லா குண்டா. இப்ப இட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா ஒரு மாதிரி அழுக்கா இருக்குதா. வீட்டுக்கு இட்டுட்டு போய் சும்மா துணி போட்டாவது துடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. காமிப்பாலா என்னன்னு தெரியல. ஆனால் துணி போட்டு நல்லா தொடச்சி அவளுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு பாரு அவளுக்கு, நம்ம வீட்டுக்கு வரன்ற ஒரு ஜாலியா இருக்கு. அங்க வர்றது இங்க வர்றது பயந்துகிட்டு நம்ம கூட எவ்வளவு அழகா வருது பாருங்க. அப்ப மயக்கத்துல தெரியாம பண்ணிடுச்சு இல்லைங்க. ஏதோ நல்லபடியா ஓரியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா சரிதான். பாத்தீங்கன்னா அழகா இருக்காங்க தங்கம். நல்லா காத்தோட்டமா சூப்பரா இருக்குதுல்ல. ஆட்டோல ஏறிட்டாங்க பாருங்க. அழகா ஏறிட்டு பாத்துக்கிட்டே வராங்க. நாக்க தொங்கிட்டே வருதுங்க. பயம். தண்ணி கொடுக்கணும் போன உடனே பிள்ளைக்கு. தங்கம், ஓரியம்மா என்னடி நாக்க பாருங்க. பயம் பயம். ஆட்டோல வரும்போதே பயம். ஆட்டோ விட்டு குதிச்சிருவான்ற பயம் வந்து ஆட்டோக்காருக்கு இருந்துச்சு. ஆனா நான் சொன்ன அவெல்லாம் குதிக்க மாட்டானே, அவ வந்து அழகா சமத்தான புள்ளதான் அவ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து பயந்துட்டு தானே வருது, அது எப்படி குதிக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நான் முன்ன சொன்ன மாதிரி யாருமே வந்து இந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கும் போது தூக்காதீங்க. அப்படியே அழகா அதை விட்டுட்டு நம்ம வந்தாலுமே நல்லா மயக்கம் தெரிஞ்ச பிறகு நம்மளை கண்டுபிடிச்சு நம்ம கூப்பிட்டாலே சூப்பராக எப்பவும் போல அவள் வந்துடுவா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். தங்கா அந்த மாதிரி வந்து குளிக்க ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. 1 மாசத்துக்கு அவளை குளிக்க ஊற்றக்கூடாது. நல்லா துணி போட்டு நல்லா ஈரத்துணி போட்டு துடைக்கலான்னு இருக்கங்க. ரொம்ப அழுக்கா இருக்காளா.
ஓரியோ எப்படா வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி அவ நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் நான் போனேன் இல்லையா, அப்போ வந்து கத்திட்டே இருந்தால. இவ வந்து இப்போ என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டா, வந்தாலுமே ஒழுங்கா பேசவே இல்லைங்க. பேசுறதுன்னா ஒரு இதுவா இருக்குங்கல்ல, விளையாடுங்க, நம்மகிட்ட வந்து பேசுங்க, அப்புறம் வந்து ஏதாவது கேட்குங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவள் பாட்டுக்கு பேசலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு போல அவளுக்கு, தூக்கமாக இருக்குது, கண்ணு வீக்கமாக இருக்குது, அவள் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடமும் வீக்கமாக இருக்குது. அப்புறம் வந்து மருந்து என்னால் வந்து அதிகம் போட முடியாது, ஏன்னா வந்து அவள் கிட்ட போக விடமாட்டா. அதனால் கொஞ்சம் வேறு மருந்து ஏதாவது பார்க்கணும், இல்லை மாத்திரை வாங்கணும், நிறைய வேலை இருக்குது இவளை பார்க்கறதுக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. இவள் படுத்தே இருக்கிறாள்ல, அப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நல்லா ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயமாக இருக்குது. பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளை பார்ப்போம் எப்படி பண்ணிவிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் ஏதாவது தூக்கிட்டு போய் காமிக்கிறதா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இவளை தூக்கிட்டு போகும்போது வாயில் வந்து ஏதாவது போட்டு தான் தூக்கிட்டு போகணும், ஏன்னா ஊசிலாம் போட முடியாது. இவள் வந்து போட விட மாட்டான். இப்போ வந்து வீட்டில் இறங்கிட்டாங்க, சந்தில் இறங்கிட்டாளா, இறங்கிட்டு உத்து பார்க்குறா பாருங்க, எந்த இடம் டக்குன்னு உத்து பார்க்குறா. இப்போ மிருது வந்து கூப்பிட்டு போன உடனே அவள் போகிறா. ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லைங்க பிள்ளை, அப்படியே ரொம்ப ஒல்லியாக. அது எப்படி இவ்வளோ ஒல்லியாக அனுச்சுனே தெரியலங்க, அவ்வளோ ஒல்லியாக இருக்கா. 5 நாள் 4 நாளுமே சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லா குட்டிங்களுமே சாப்பிடவே சாப்பிடாதுங்களாம். அது வீட்டில் தான் சாப்பிடுமா, பயந்துக்கிட்டு சாப்பாடே சாப்பிடாதுங்க, அப்படியே இருக்குமா. இப்போ வீட்டாண்ட வந்துட்டோம். வந்த உடனே பாருங்க, இவங்க கருப்பனை பாருங்க, இன்னும் வரல அவர் வருவார். பார்க்குறா, எல்லாத்தையும் உத்து உத்து பார்க்குறா ஓரியோ. கருப்பா, இதே வண்டா. இப்போ வந்து என்ன ஒரு பயனா, 4 நாள் இல்லையே, 2 பேரும் அடிச்சுப்பாங்களான்னு பயந்தேன். அதனால் நான் ஒன்றும் அடிச்சுக்கல. ஓரியோ வந்து 2 பேரும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவள் இடத்துக்கு போகிறா. எப்படி அவங்க இடத்த எல்லாத்தையுமே வந்து பார்க்குறா கொஞ்சம். இது நம்ம வீடு தானா அப்படின்னு தண்ணி வச்சேன். தண்ணி முதல்ல குடிக்கல, அப்புறம் கொஞ்சமாக குடித்தா. தண்ணியும் குடிக்க மாட்டா, சாப்பாடும் சாப்பிட மாட்டா. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இவளுக்கு மாத்திரை மருந்து வாங்கணும் இல்லையா, அந்த மாத்திரை மருந்தை திருப்பி கொடுத்து தான் ஷாம்பும் அந்த பெடிகிரியும் வாங்கிட்டு வந்தேன், பிஸ்கட்டு. அதுதான் இருக்குது, அதுதான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேங்க. அந்த பெடிகிரிலாம் நல்லா சாப்பிட்றாங்க. நான் இது வரைக்கும் அதெல்லாம் நான் கொடுத்ததில்லை, இப்போ தான் அவளுக்கு கொடுத்துருக்குறேன். தங்கம், என்ன கூப்பிட்றீங்களா? தொடணுமா உன்னை? பிள்ளைய தொடணுமாங்க? சரி, தூங்கு, பொறுமையாக தூங்கணும், அப்படியே அழகாக தூங்கணும், சத்தம் இருக்கக்கூடாது, அழுவக்கூடாது, சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடணும். ஓரியம் பட்டுமா? பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்க, பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது பாருங்களேன். சொல்லவும் முடியல, அதால் என்ன நினைக்குதுன்னு தெரியல, என்ன வலிக்குதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுனே அவளுக்கு தெரியல. கண்ணு பயங்கர வீக்கமாக இருக்குது பிள்ளைக்கு. கண்ணில் எப்படி இவ்வளோ வீக்கம் வந்துச்சுன்னு தெரியலையே. சூடு அதிகம்னு சொல்கிறாங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சொட்டு மருந்து எப்படி போடுறது இவளுக்கு? இவள் காமிக்கவே மாட்டாளே. எதுவாக இருந்தாலும் வாயில் ஒரு அப்படியே ஏதாவது கட்டு போட்டுட்டு தான் ஊசி போடணும். இவளுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வைக்கணும், இல்லைன்னா இவள் ஒன்றும் நமக்கு காமிக்கவே மாட்டான். படுத்துட்டாங்க, வந்து ஒன்றுமே பேசலை, அமைதியாக படுத்துட்டா. பாவமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். என்ன கொடுமடா சாமின்ற மாதிரி இருக்குது, நினச்சாலே வேதனையாக இருக்குது. ஏது எப்படியோ எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி கருதடை பண்ணாதான் வந்து 2 வருஷம் நல்லா இன்னும் கூடுதலாக இருக்கும், அது ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்தால் தாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இல்லைனா நான் வந்து இவளை நான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கவே மாட்டேன், எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேங்க. நான் பாட்டுக்கு பேசாமல் இதுங்களுக்கு சாப்பாடை போட்டோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருந்திருக்கலாம். எனக்கு இதெல்லாம் தேவையான்னு இருக்குது. ரொம்ப ஒரு 20 நாளாக படாத பாடுபடுறதா இருக்குங்க இதுங்களை வச்சுக்கிட்டு. நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தேன். சாப்பாடு ஆக்கணும், ஏதோ சாப்பாடு போட்டோம், பிள்ளைங்க சாப்பிட்டுச்சு, நான் சாப்பிட்டேன், ஏதோ இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருந்தால் இதுங்களுடைய வேதனை வர பெரும் வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் என்ன எவ்வளோ நாள் தான் இதுங்களை வச்சுட்டு பாதுகாக்க தெரியல. இவ எப்போ தான் வந்து சுறுசுறுப்பாக சிரித்து விளையாடுவான்னு தெரியல. நல்லா ஆக்டிவாக இருப்பா, என்னவோ ஒன்றும் புரியல. சரிடா தங்கம், தூங்கு, பொறுமையாக அழகாக தூங்குடா தங்கம். நல்லா அழகாக பாலெல்லாம் குடிக்கவே மாட்டாங்க இவன், அதான் ஒரு பிரச்சனை. எதுவுமே சாப்பாடே அதிகம் சாப்பிட மாட்டா, விரும்பியே சாப்பிட மாட்டா. இப்போ சிக்கன் இருந்ததா, அதை நான் மிக்சியில் அடித்து குழன்னு வச்சுட்டேன், அதை சாப்பிடவே இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாப்பாடு வந்து மிக்சியில் அதாவது நல்லா அடித்து
தண்ணி கலந்து கொடுக்க சொன்னாங்க, அப்பதான் சாப்பிட்ருக்குமாங்க. இது சாப்பிடவே இல்லை. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏது எப்படியோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி நிறைய வயிறு நிறைய குடிச்சிட்டு ஓரியோ இப்போ வந்து படுக்க போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த குட்டிக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து எப்படின்னா, இந்த சிக்கன் வந்து அரைச்சி கொடுத்தேன், கடைசியில் சாப்பிடலை. ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லா தண்ணி கலந்து கொடுங்கன்னு சொன்னாங்களா, அதனால் கேட்குறேன்.